ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் இந்த புதிய வருடத்தில் இந்த காணொளி மூலியமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். உங்கள் யாவருக்கும், உங்கள் குடும்பத்தார் யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை இதன் மூலியமாய் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நிச்சயமாய் இந்த வருடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தையின்படி இந்த வருடத்தில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் புதிய ஆசீர்வாதத்தினால, புதிய கிருபையினால, புதிய நன்மையினால கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் அலங்கரிப்பாராக. திரும்ப ஒரு விசை உங்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் வாழ்வை மாற்றும் வார்த்தை என்கிற தலைப்பின் கீழே உங்களோடு கூட வேத வசனங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே நாம் வேத தியானத்துக்காய் நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம், 10வது வசனம், 11ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், கலிலேயா என்கிற ஒரு ஊரில் ஒரு கல்யாணம் ஒன்று நடந்தது. அந்த திருமணத்துக்கு இயேசுவும் இயேசுவின் தாயாரும் அவருடைய சீசர்கள் அழைக்கப்பட்டிருந்து அந்த திருமணத்துக்கு அவர்கள் போயிருக்கும் பொழுது அந்த திருமணத்தில் அந்த கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைவாக இருந்தது. யூதர்கள் முறைப்படி அவங்களுடைய வீட்டு விசேஷங்களில் திராட்சரசத்துக்கு அதிகமாக முக்கியத்துவத்தை கொடுத்து வருகிற ஜனங்கள் திராட்சரசத்தை பருகும்படியாய் அவர்கள் ரெடி பண்ணி ஜனங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் ஒரு திருமணம் முக்கியமான வாழ்க்கையில் முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன்னா ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஒரு திருமண காரியம்தான். அப்படிப்பட்ட திருமண அந்த விசேஷங்களிலே அந்த வீட்டில் திராட்சரசம் குறைவாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் தாய் இயேசுகிட்ட சொல்கிறாங்க, இந்த இடத்துல திராட்சரசம் இல்லை, திராட்சரசம் குறைவாக இருக்கிறதுன்னு சொல்லும்போது இயேசு சொன்னார், இன்னும் என் வேலை வரவில்லை அப்படின்னு சொல்லி அவர் உடனே அற்புதத்தை செய்யலை. சற்று நேரம் கழித்து அவருடைய வேலைக்காரரை அழைத்து வெளியில் இருக்கிற கச்சாடிகளில் 6 கச்சாடிகள் வைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கச்சாடியும் 2-3 குடம் கொள்ளத்தக்க அளவுள்ளதாக இருந்தது. அந்த 6 கச்சாடிகளில் தண்ணீரை நிரப்பினார்கள். தண்ணீர் நிரப்பப்பட்டது. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்லும்போது 8வது வசனத்தில், யோவான் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கும்போது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்து விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்க, கொண்டு போங்க. தாய் சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், இன்னும் என் வேலை வரல. ஆனால் அதுக்கப்புறம் அவர் வேலைக்காரரை அழைத்து இப்பொழுது கொண்டு போங்க, இதுதான் சரியான நேரம் என்று சொல்லி அந்த கச்சாடிகளில் தண்ணீர் நிரப்பி அவர்கள் கொண்டு போன போது அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. அதை பந்தி விசாரிப்புக்காரன் அங்கே பரிமாறும்போது ஜனங்களுக்கு அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு, இதுவரைக்கும் இந்த நல்ல ரசத்தை எங்கே வைத்திருந்தீங்கன்னு சொல்லி மணவாளனை அழைத்து என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறார், இதுவரைக்கும் எங்கே வச்சுருந்தீங்க? ஏன் ஜனங்களுக்கு முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து அவங்கள திருப்தி அடைய வைத்து பின்பு தானே ருசி குறைந்ததை கொடுப்பாங்க, ஆனால் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்று சொல்லி அந்த பந்தி விசாரிப்புக்காரன் அந்த மணவாளனை நோக்கி கேட்கிறதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அந்த பந்தி விசாரணைக்காரனுக்கு தெரியாது இந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்துச்சுன்னு சொல்லி. அதற்கு முன்பதாக அந்த திருமண வீட்டில் ஒரு திராட்சரசம் மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டது, மனிதர்களால் பரிமாறப்பட்டது. ஆனால் அது அந்தளவுக்கு ருசி உள்ளதா இல்லை. அதை குறித்து அவரே சொல்றாரு, முன்பு நல்ல ரசத்தை கொடுத்து பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பாங்க, ஆனால் நீரோ இதுவரைக்கும் நல்ல ரசத்தை வைத்திருக்கிறீர் என்று சொன்னால்
அப்போ முன்னாடி கொடுக்கப்பட்ட அந்த டேஸ்ட் இப்பொழுது ஆண்டவர் செய்த அற்புதத்தின் மூலியமாய் கொடுக்கப்பட்ட ரசத்தை அதனுடைய டேஸ்ட்டை விட குறைவாக தான் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் மனிதர்கள் மூலியமாய் வருகிற அற்புதங்கள் அல்ல, மனிதர்கள் மூலியமாய் வருகிற சுகம் அல்ல, மனிதர்கள் மூலியமாய் வருகிற ஆசீர்வாதங்கள் அல்ல, அதெல்லாம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். ருசி இருக்கும், ஆனால் அதனுடைய உதவி, அதனுடைய உயர்வு எல்லாமே ருசி குறைந்ததாக இருக்கும். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு நேரடியாக அற்புதம் செய்வார் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இடைப்படுவார் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுடைய குடும்பங்களில் இடைப்படுவார் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இடைப்படுவார் என்று சொன்னால், நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும், உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் ருசியுள்ள ஒரு வாழ்க்கையாய் மாற்றுவார். அவர் செய்கிற அற்புதம் ஒரு அதிசயமாக இருக்கும், ஒரு பேசப்படுகிற ஒரு காரியமாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஏற்கனவே அந்த திருமணத்துக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ரசத்தை குறித்து, அந்த திராட்சை ரசத்தை குறித்து யாருமே என்ன பண்ணலைன்னா பேசல, சம்பாதிக்கல, அதை குறித்து விசாரிக்கல. ஆனால் இயேசு செய்த அந்த அற்புதத்தின் மூலியமாய் கொடுக்கப்பட்ட அந்த தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறினது நிமித்தமாய் அந்த திராட்சை ரசத்தை குறித்து பேசுகிறாங்க, அந்த திராட்சை ரசத்தை குறித்து சம்பாசிக்கிறாங்க, அதை பருகி திருப்தி அடைகிறாங்க. வேதத்தில் பார்க்கிறோம், ஒரு குடம் 3 குடம் கொள்ளத்தக்க ஒரு கச்சாடின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 6 கச்சாடின்னு சொன்னால் இன்னைக்கு இருக்கிற காலப்படி ஒரு குடம் ஒரு 15 லிட்டர்னு வச்சுக்கிங்களேன். ஒரு 6 கச்சாடிங்கும் போது 18 குடம், 18 குடத்துக்கு ஒரு 15 லிட்டரை நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா 270 லிட்டர் கொள்ளளவுள்ள அந்த திராட்சை ரசத்தை ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அப்போ எத்தனை பேர் அதில் திருப்தி அடைந்திருப்பாங்கன்னு வச்சுப்பாங்க. அப்போ எத்தனை பேர் அந்த திராட்சை ரசத்தை பருகக்கூடிய ஜனங்கள் அதுக்கப்புறம் அந்த திருமண வீட்டுக்கு வந்திருக்க வேண்டிய சூழ்நிலைமையில் இருக்கிறாங்க. ஆனால் ஒருவேளை இயேசு மாத்திரம் இந்த அற்புதத்தை அந்த கானா ஊரில் இந்த கல்யாண வீட்டில் செய்யலைன்னா கிட்டத்தட்ட எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஜனங்கள் திருப்தி அடையாமல் போயிருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய அவமானங்களை, நம்முடைய நிந்தைகளை, நம்முடைய பரியாசங்களை மக்கள் மூலியமாய், ஜனங்கள் மூலியமாய் வருகிற எல்லா நிந்தைகளையும் மாற்றுவதற்கு உலகத்தில் எந்த மனுஷனாலேயும் முடியாது. அது கர்த்தரால் மட்டும்தான் முடியும். கர்த்தர் மட்டும்தான் நம்முடைய அவமானங்களை அவர் நீக்க முடியும். நம்முடைய பரியாசங்களை, நம்முடைய நிந்தைகளை, நாம் படுகிற கடினமான சூழ்நிலைகளிலே, நாம் போகிற போராட்டத்தின் மத்தியிலே நமக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அது இயேசுவால் மட்டும்தான் முடியும். அந்த இயேசு நிச்சயமாய் உங்களுக்கு இந்த வருஷத்திலே அற்புதத்தை செய்வார். இயேசு அநேக அற்புதங்களை வேதத்திலே செய்தார். அவர் செய்த அற்புதங்களை எழுதப்படும் புஸ்தகங்கள் இந்த உலகம் கொள்ளாது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் அவ்வளவு அற்புதத்தை செய்தவர் எங்கே அதை துவங்கினார் என்று சொன்னால், இந்த கானா ஊரிலே கல்யாணத்தில் அந்த அற்புதத்தை அவர் துவங்கினார். அவர் அந்த அற்புதத்தை செய்து, முதலாம் அற்புதத்தை செய்து அவர் மகிமைப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல இந்த வருஷத்துல இந்த முதல் நாளிலே கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய ஆவலா இருக்கிறார். இந்த வருஷத்துல அநேக அற்புதங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும், உங்க குடும்பங்களிலும், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதன் துவக்கம் முதல் நாளிலேயே கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். இதுதான் துவக்கம். இந்த 2025ஆம் வருடம் இந்த முதல் நாளிலே ஒரு அற்புதத்தை உங்களுக்காக செய்து அவர் துவங்க போகிறார். இன்னும் அநேக அற்புதங்களையும் அநேக நன்மையான காரியங்களையும் நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் இந்த வருஷத்தில் பெற இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மூடி நாம் யாவரும் செபிக்கலாம். ஸ்தோத்திர ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தாவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீ நல்லவர், வல்லவர், வாக்குமாறாதவர். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களோடு கூட கர்த்தர் இடைபடுவீராக, அற்புதங்களை செய்வீராக. கானா ஒரு கல்யாணத்திலே அற்புதங்களை செய்த தேவன், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின தேவன், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டு தகப்பனை ருசியுள்ள வாழ்க்கையாய் மாற்றுவீராக. இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு செய்கிற நீ செய்ய போகிற அற்புதங்களுக்காக, அடையாளங்களுக்காக, நன்மைகளுக்காக, சுகத்துக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுத்து
ஏறெடுக்கிற ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திர ராஜா. மனிதர்கள் மூலியமாய் வருகிற அந்த தகப்பனை ராஜா மேன்மை அல்ல, நன்மை அல்ல. கர்த்தரே பிள்ளைகளுக்கு நீ நன்மை செய்கிறவராய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நீரே பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஆச்சரியப்படத்தக்க விதத்துல இந்த முதல் நாளில் இருந்து பிள்ளைகளை அற்புதத்தோடு அடையாளங்களோடு கர்த்தர் நடத்துவீராக. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே சமாதானத்தை பெற்று சமாதானமாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். தெய்வ கரம் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. தெய்வ கரம் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திர ராஜா. நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். எல்லா துதியும் எல்லா கனமும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். நீ மகிமைப்படுவீராக. ஒவ்வொருவரோடு கூட மகிமைப்படுவீராக ஆண்டவரே. அன்றைக்கு அந்த கானாவூரிலே செய்த தேவன் இன்றைக்கும் நீர் இந்த பிள்ளைகளுக்கு நீ செய்வீர் என்று வாக்கு பண்ணுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் வாக்கு பண்ணுகிற தேவன், வாக்கு மாறாதவர் ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திர ராஜா. எல்லா துதியும் எல்லா கனமும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஒரு புதிய ரசத்தை, ஒரு திருப்தியாகிற வாழ்க்கையை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை, அநேகர் ஆச்சரியப்படத்தக்க அற்புதத்தை கர்த்தர் இந்த நாளிலே செய்து ஒவ்வொருவரோடு கூட அன்று நீ செய்த அற்புதங்களை பார்த்து சீஷர்கள் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல பிள்ளைகள் இன்னும் அதிகமாக உம்மை விசுவாசிக்க, பிள்ளைகள் அதிகமாக உம்மை தேட ஒரு அற்புதத்தை அவருடைய விசுவாசத்தின் வர்த்திக்க பண்ணும்படியாக ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா துதியும் எல்லா கனமும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். விசுவாசத்தோடு கூட இருங்க. கர்த்தர் நிச்சயமா இந்த முதல் நாளிலே கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். தொடர்ந்து சாமுவேல் ராஜ்குமார் ஈரோடு என்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மற்றவருடைய வாழ்க்கையும் தேவனை குறித்து அறியாத பிள்ளைகளுக்கு கூட இந்த ஆண்டுடைய வார்த்தைகளை நீங்கள் ஷேர் பண்ணி அவர்களும் ஆண்டுடைய வார்த்தைகளை சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் 6 மணிக்கு வருகிற இந்த யூடியூப் சேனல் மூலியமாக வருகிற வாழ்வை மாற்றும் வார்த்தை என்கிற தலைப்பில் வருகிற இந்த வேத தியானத்தை நீங்கள் பார்த்து பயன்பெறும்படியாய் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.